سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி அதில் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மவாகிப் ஃபர்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்த தருணங்கள் அல்லது சந்தோஷமடைந்த தருணங்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களில் பெரும்பாலான மக்கள் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளில் பல்வேறு வழிமுறைகளை தெரியாமலும் அல்லது தெரிந்தால் அதற்கு மாற்றமாகவும் அல்லது இன்னும் ஒருபடி இஸ்லாத்திற்கு இல்லாத விஷயங்களை ஒருபடி மேலே சென்று நாங்கள் ஏதோ ஒரு முக்தி அடைகிறோம் மோட்சம் அடைகிறோம் என்ற பெயரிலே ஒரு உச்ச நிலைக்கு செல்லக்கூடியதாக எல்லாம் அறிவித்து பல்வேறு செயல்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள்ல தான் தமக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வது, முகங்களில் காட்டுவது, சந்தோஷ நிகழ்வை பார்த்தவுடனேயே சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது, இதெல்லாம் சிலர்கிட்ட வந்து நீங்க பார்க்கவே முடியாது. அவங்கள்ட்ட அதெல்லாம் கேட்டீங்கன்னா கிலோ என்ன விலைன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க வந்து தன்னை பெரிய ஒரு ரிசர்வ் ஆபீசர் மாதிரி எப்ப பார்த்தாலும் சுடு இருப்பாங்க. ஒரு சந்தோஷங்கிறது இருக்காது, அவங்கள்ட்ட ஒரு சிரிப்பு இருக்காது, ஒரு புன்முறுவல் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்திருக்கிறார்கள், அழுதிருக்கிறார்கள், புன்னகை பூத்திருக்கிறார்கள், கோபம் அடைந்திருக்கிறாங்க, சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப அதையும் நாம தெரிய கடமைப்பட்டிருக்கோம். அப்ப மகிழ்ச்சியை பொறுத்தவரை ரெண்டு மகிழ்ச்சி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு மகிழ்ச்சி, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு மகிழ்ச்சி, ரெண்டு மகிழ்ச்சி இருக்கு. அதையும் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா மகிழ்ச்சின்னா தேவையில்லாத அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சில மகிழ்ச்சிகள்லாம் இருக்குல்ல, அதை வந்து மகிழ்ச்சியாகவே அடையக்கூடாது. அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது ஃபல் யஃப்ரஹு அப்படிங்கிறான். சூரத் யூனுஸ்ல சொல்லும்போது அல்லாஹ் கொடுத்த அருளால் அவர்கள் வந்து சந்தோஷம் அடையட்டும், மகிழ்ச்சி அடையட்டும் அப்படிங்கிறான். அல்லாஹ் நமக்கு அருளை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் வந்து பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அதை பார்க்கும் பொழுது அல்லது அடுத்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை பார்க்கும் பொழுது நம்ம சந்தோஷம் அடைகிறத வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ் ஒரு கண்டனமும் என்ன செய்யறான், தெரிவிக்கிறான். லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். நீங்க சந்தோஷப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடியவர்களை விரும்ப மாட்டான். அப்ப இதை பார்த்த உடனே சிலர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஓவரா போயிடுறது. ஆஹா, அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடியவங்க வந்து விரும்ப மாட்டானே,
அப்ப இந்த தொங்கலை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு இஸ்லாத்துல வாழக்கூடாது, தொங்கல் மட்டுமே பிடிக்க கூடாது. அதனுடைய முன்னாடி பின்னாடி செய்திகள் யாரை பற்றி எதற்காக சொல்லப்பட்டது. வலா யுஃப்லிஹுல் ஸாலிமூன்ங்கறான், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அப்ப அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், நீங்க வெற்றி பெற்றுட்டு இருக்கிறானே, உலகம் முழுவதும் அநியாயக்காரர்கள் வெற்றி அடைந்துகிட்டு இருக்கிறாங்க. அநியாயம் தான் உலகத்திலே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நீதிபதிட்ட கோர்ட்டுக்கு போனா கூட அநீதி தான் ஜெயிக்குது. அப்ப இது எதற்காக சொல்லப்பட்டது, எந்த செய்திகள் முன்பின்னு பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட அநியாயக்காரர்களை சொல்லப்பட்டுச்சு, அவ்வளவுதான். அதே சமயத்தில் அநியாயக்காரர்கள் வெற்றி பெறுகிறார்களே, இந்த குர்ஆன் வசனம் முரணாக அமையாது. ஏன்னா எல்லா அநியாயக்காரர்களும் அல்லாஹ் சொல்லி பேசல. அது மாதிரிதான் எல்லா சந்தோஷத்தையும் அல்லாஹ் பேசல. இது யாரை பற்றி பேசுகிறான், அல்லாஹ்வுடைய எதிரியா இருக்கக்கூடிய காரூனை பற்றி பேசுகிறான். அவனுக்கு கொடுத்த அந்த பொக்கிஷங்களின் காரணமாக ஆணவம் கொண்டு மமதை கொண்டு பெருமை அடித்த நிலைமையில வாழும் பொழுதுதான் அல்லாஹ் அவனை செய்யறான். அவனையும் அவனை சார்ந்த பொருள்களையும் பூமியில சொருவியது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்பதான் சொல்றான், மக்கள் அவனை பார்த்து சொல்றாங்க, நீ ரொம்ப சந்தோஷப்படாத. அப்ப அந்த சந்தோஷம் ஆணவத்தோடு உள்ள சந்தோஷம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு சந்தோஷம். இது மாதிரி சந்தோஷப்பட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை விரும்ப மாட்டான். அப்ப எல்லாம் மீறி சந்தோஷம் போய் அந்த சந்தோஷம் சில தவறுகளை செய்ய வச்சிருது, பார்ட்டி பண்றது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யறது, இது மாதிரியான செயல்கள்ல செய்யக்கூடியதாக மாறக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்கள், என் பொண்ணு பல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுறா, நீங்க எல்லாம் டான்ஸ் ஆட விட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, என் பொண்ணு என் பையன் நல்லா டிக்டாக் பண்றான், நீ பண்றது என்ன பண்ண, டிக்டாக் பண்ண, மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் பண்ணினா வரவேற்புதான், மாற்றுக்கருத்து இல்ல. மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் செய்யப்படுறதா இல்ல. கண் பூசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் இஸ்லாமிய பெயர்களாக இஸ்லாமிய அந்த ஆடைகளோடு இஸ்லாமிய அந்த சின்னங்களோடு இன்றைக்கு பேஸ்புக்லயும் சரி, டிக்டாக்லயும் சரி, இன்னும் பல வலைதளங்களில் இஸ்லாத்தை கேவலப்படுத்தக்கூடிய அசிங்கப்படுத்தக்கூடிய சூழலை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சொன்னா பாட்டுகள் பஜனைகளை எல்லாம் ரொம்ப அருமையாக மாற்றாளர்கள் கூட அப்படி படிப்பார்கள் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த சுலோகங்களை எல்லாம் படிக்கக்கூடிய பேசக்கூடிய பெண் மக்களை பார்க்கிற புர்காவோடு. அந்த புர்கான்னு சொன்னா நீங்க பாத்துக்கிற மாதிரி சிலர் போட்டிருப்பாங்க, அது தலையில நிக்காது, ஒண்ணு நிக்காது, பாதி தலையில நிக்கும், அது எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாது. சிலர் போட்டோன்னே அப்படியே கீழே வளைஞ்சு வந்துடும், தலைமாட்டில திறந்திருக்கு, கீழே பாட்டில முண்டை மாத்திரம் மூடி இருக்கும். தலையை சேர்த்துதான் இஸ்லாம் மூட சொல்லுது. முகமுறைக்கும் மூடணுங்கிற கருத்து தான் சரியான கருத்து. ஆனா மூட வேண்டாம் அப்படிங்கிற கருத்து எதிரானது இல்ல, அதுவும் வரவேற்கத்தக்கதான். அதனால இது பிடிவாதம் இல்ல, முகத்தை மூட வேண்டும் மூட வேண்டாம் என்ற பிடிவாதம் இல்லை, இரண்டிற்கான இடம்பாடு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தோடு தான் நாம அதை கடந்து செல்லணும். ஆக அந்த தலையை கூட நல்லா மூடிக்கொண்டு தன்னை தூய ஒரு இஸ்லாமிய ஒரு பெண் போல அந்த வேடத்துல காட்டியெல்லாம் இது போன்ற செயல்களை நம்ம பார்க்க முடியும். இதை பார்த்து சந்தோஷம் அடைகிறான் பெற்றோர்கள். இந்த சந்தோஷம் கூடாது. மாற்றமாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வகையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை நாம சந்தோஷப்படலாம். அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னுடைய அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதுல ஒரு சில மட்டும் பார்க்கலாம். அதுல ஒண்ணு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயாச்சு. போன உடனே எதிர்பாராத விதமாக பத்ருடைய போர் வருது. அப்ப அந்த பத்ர் போர்க்களத்துல எதிரிகளை சந்திக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. சரியான முறையில் உணவுகள் கிடையாது, சரியான முறையில் படைகள் கிடையாது, பலம் கிடையாது. எது பலமா இருக்குன்னா ஈமான் மட்டும் தான் பலமா இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாமே எதிரிகளை பார்க்க போகும்போது எல்லாமே மைனஸ்ல தான் நிக்குது. இப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆலோசனை கேட்கிறாங்க. நாம எதிரிகள் என்ன செய்யறோம், நம்மள தாக்க வர்றாங்க, எதிரிகள் படகு எடுத்துட்டு வர்றாங்க, நம்ம அவர்கள் எதிர்கொண்டு அவனை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமைதியா இருக்கிறாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி யார் பதில் சொல்ற, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாம அவங்களுக்கு எதிராக போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இவங்களுடைய பதிலை எதிர்பார்க்கல. முஹாஜிர்கள் அந்த பதிலை சொல்லிட்டாங்க. ஆனா அன்சாரிகள் இருந்து அந்த பதில் வரணும் வாயிலும் எதிர்பார்க்கிறாங்க. அன்சாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த நேரத்தில் நாம் அந்த போர் செய்தால் அது வெற்றிகரமாக ஆகாது அப்படிங்கிற கவனத்தில் வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்பார்த்து கேட்கிறாங்க. அப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதில விரும்பல, மாற்றமாக எங்களுடைய பதில தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் கடலில் குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னாங்க. சொல்லி முடிக்கிறாங்க. முடிச்ச உடனேயே அடுத்து மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, லா நகூலு கமா கால மூஸா அலைஹிஸ்ஸலாம், மூஸா அலைஹிஸ்ஸலாத்திட்ட அந்த மக்கள் சொன்னது போல நாங்க சொல்ல மாட்டோம். என்ன சொன்னாங்க? இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஉனா காயிதுன். இத சொன்னாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அங்கே எதிரியை சந்திக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது எதிரிகளை சந்திக்காம நீயும் உங்களுடைய ரப்பும் போய் போர் செய்ய நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். நாங்கள் உங்களோடு போர் செய்வோம். எப்படி செய்வோம்? வலாக்கின்னா நுகாத்துலு அன் யமீனிக வ அன் ஷிமாலிக வ பைன யதைக வ கல்ஃபக. உங்களுக்கு முன்னால், உங்களுக்கு பின்னால், உங்களுக்கு வலப்புறம், உங்களுக்கு இடப்புறம், உங்களை சுற்றி நின்று நாங்கள் போர் செய்வோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஃபரைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரக வஜ்ஹுஹு வ சர்ருஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கேட்ட உடனேயே அவருடைய முகம் இருக்கிறது அப்படியே வந்து மகிழ்ச்சியால் அப்படியே மலர்ந்தது அப்படிங்கிற செய்தியை வந்து பார்க்கிறோம். புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது. அப்ப சந்தோஷம் வந்தாலே அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் புகாரியில பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் ஏற்பட்டா எப்படி இருக்கும்? காபூல் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சுர்ர இஸ்தனார வஜ்ஹுஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்தோஷம் அடைஞ்சிட்டா அவங்களுடைய முகம் இருக்கிறது அப்படியே பிரைட்டா பிரகாசமா இருக்கும். ஹத்தா கன்னஹு கிதாத்து கமரின். எந்த அளவுக்கு சொல்றாங்க? அது சந்திரனில் ஒரு துண்டோ ஒரு பிளவோ அப்படிங்கிற அளவுக்கு சந்திரன் எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அது போல அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் வந்து பளிச்சென்று பிரகாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அவ சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் தானே, அந்த இடத்துல வெளிப்படுத்தத்தானே செய்யணும். அங்கேயும் நான் வந்து உணர்ந்திருப்பேன், அங்கேயும் என்னுடைய சந்தோஷத்தை வெளிக்காட்ட மாட்டேன். இங்க நான் காட்டினா வேற மாதிரி போயிடும். அந்த முலாத்துக்கு வேலையே கிடையாது. காட்ட வேண்டிய இடத்தில் காட்டணும், காட்டக்கூடாத இடத்தில் காட்டக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய முகங்கள் வந்து நாங்கள் பளிச்சென்று இருக்கும், விளங்கிக் கொள்வோம் சந்தோஷம் அப்படிங்கிறத, அந்த சந்தோஷத்துக்கான வெளிப்பாடாக முகத்தையும் அவர்கள் அழகாக காட்டினார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க, போர்க்களத்தை சந்திச்சாங்க. அதே போல அவர்கள் உதவினார்கள், வெற்றி அடைந்தார்கள் அப்படிங்கிற வரலாற்றோடு அந்த செய்திகள் வந்து முடியுது. அதே போல அடுத்து தன்னுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இது உலக வரலாற்றில் இது போல ஒன்று ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஏற்பட்டிருக்கும். ஆனால் அது வந்து உப்புச்சப்பு இல்லாமல் போயிருக்கும், அல்லது ஏதோ சம்பந்தம் இல்லாம போயிருக்கும். தன்னுடைய மனைவிக்கு ஏற்பட்ட ஒரு அவதூறு இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. இந்த அவதூறு யாருக்கு நிகழ்வு? நேரடி கண்ட்ரோலில் உள்ள வகி என்று இறை செய்தியோடு தொடர்பு உள்ள இறை தூதருக்கு ஏற்படுது. இறை தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அவர்கள் மீது ஏற்பட்ட ஒரு அவதூறு. இது எவ்வளவு பெரிய கடமா இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன்னா உள்ள வரலாறுல போனா பெரிய நேரம் போயிடும். அது தெரிஞ்சிருக்கு, இல்லைன்னா புகாரில போய் படிச்சு பாருங்க. அப்ப அம்மா மேல வந்து அவதூறு பரப்பியாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அது சரியா தவறா என்ற முடிவு எடுக்க முடியல. உடனே என்ன செய்யறாங்க? அவர்களை விட்டு விலகிக் கொள்றாங்க. அவ்வளவுதான். இப்படியே கடந்து கிட்டத்தட்ட 40-50 நாட்கள் போகிறது. ஒரு நாள் ஒரு மணி நேரங்கள் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைகளை சந்திச்சா, அல்லது கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள், நண்பர்களுக்கு மத்தியில பிரச்சனைகள், அல்லது நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனை இருந்தால் எவ்வளவு மன உளைச்சல காலம் நினைச்சு பாருங்க. ஆனால் கிட்டத்தட்ட 40-50 நாட்கள் வந்து இப்படியே போயிட்டு இருக்கு. வயது அம்மாவுக்கு சின்ன வயசு. அந்த வயசுல அவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி இருக்குமா, தாங்கக்கூடிய சக்தி இருக்குமா யோசிச்சு பார்க்கணும்ல. இவருக்காவது வயது கூட 50 வயதுக்கு மேல போயிட்டாங்க. ஒரு பக்குவமான ஒரு மனிதர். இவர் இப்படியோ வந்து பண்பட்டவராக இருப்பார். ஆனால் ஒரு சிறு பிராயத்தில் உள்ள அந்த சிறு வயதுடைய அந்த பெண்மணி நம்முடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இது இப்படியே கடந்து செல்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் அவர்களை தூயவர்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கலாம். சூரத்தை 100 படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி இறக்கின உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாங்க. அமைதியா இருந்தவங்க அந்த வசனம் இறங்குது. அப்ப தன்னுடைய தலையை உயர்த்திட்டு
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தில் வந்து கடுமையான சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. ஏன்னா அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அது வந்து சொல்ல முடியாது. எதுவுமே வந்து பிராக்டிகலா சில விஷயங்கள் அனுபவிக்கும் போது தெரியும். அவ்வளவு பெரிய கஷ்டங்கள், அவர்களுடைய முகமே பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான கஷ்டங்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த மகிழ்ச்சி இது இறங்கி நம்முடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூயவர்கள் என்று அல்லாஹ்வால் சான்றிதழ் வழங்கிய உடனேயே அவருடைய முகம் பிரகாசமானது, பளிச்சென்றது, சந்தோஷமடைந்தார்கள். அப்படியே தடவி கொண்டார்கள். உடனே சொன்னாங்க, அபஷிரி ஆயிஷா, ஆயிஷா என்று அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஃபக்கத் அன்ஸலல்லாஹு பராஅதிக, உனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை அல்லாஹ் தீர்த்து விட்டான், நீ வந்து சரியான பெண் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை புகாரில பார்க்கலாம். இது சந்தோஷம் வெளிப்படக்கூடிய ஒரு இடம் தானே, மகிழ்ச்சியை காட்டக்கூடிய இடம் தானே. இத்தனை நாள் இப்படி இருந்து விட்டேனே, எனவே இனி என்ன சந்தோஷம் அப்படிங்கிறது இல்ல. ஆனால் அதையெல்லாம் துடைத்து வெளியில் வந்து ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பெண் தான், ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மனைவி தான் நபிக்கு கிடைத்த மனைவி என்ற சான்றை உலகம் முழுவதும் உள்ள கியாமத்து வரைக்கும் பறைசாற்றக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் இது சந்தோஷம் இல்லையாது? அதனாலதான் சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நிகழ்வு, யாராவது இஸ்லாத்திற்கு வந்தால் ஏற்றால், அதுவும் கொஞ்சம் உயர்ந்தவர்களாக இருந்து ஏற்றால், அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அவருடைய முகத்தில் தெரியும். அதுவும் அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு நாம் அந்த எதிர்பார்ப்புல இல்ல. ஏன்னா அதனால பேச மாட்டோம். மாற்று மத அன்பர்கள், சகோதரர்கள், சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இஸ்லாத்தை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. கெட்டுக்கதிர் போய்க்கிறோம், எல்லாம் செஞ்சுக்கிறோம், குடுக்கல் வாங்க நடந்துக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம், பார்ட்டி வச்சுக்கிறோம், கம்பெனில ஒண்ணா செய்வோம், எல்லாம் செய்வோம், லீவ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம், டியூட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். இஸ்லாத்தை மட்டும் சொல்லாம அப்படி கொஞ்சம் தள்ளி அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி பண்ணாதீங்க. சொல்லுங்க, சொல்ல வேண்டிய இடத்துல வாய்ப்பு இருந்தாலும் அதை சொல்லணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, ஐயஹதி அல்லாஹு லக, நீ ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டுவது கைருல் லக மின் ஹுமுரின் நிஅம் அப்படின்னாங்க. சிவந்த ஒட்டகையை விட சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு நீங்க நேர்வழியை காட்டிட்டீங்க, இஸ்லாத்தை அவருக்கு வழி காட்டிட்டீங்க, அந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்றாருன்னா அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து சேருதுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. யோசிக்க வேண்டாமா? நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆளை பாதுகாத்தவன் அந்த வேலைகளை செய்ய வேண்டாமா? நாம ஏதோ தொழுகிறோம், இன்னும் தகுதி வரைக்கும் தொழுகிறோம், ஆனா இந்த வேலை செய்ய மாட்டோம். வெற்றியான்னு சொன்னால் வெற்றி இல்லை. வெற்றி அடையணும்னு நினைச்சிடக்கூடாது யாருமே. தொழுக ஒரு பக்கம் வெற்றி தான், இதர வணக்க வழிபாடுகள் வெற்றி தான். ஆனால் அடிப்படை இஸ்லாமிய அழைப்பு இருக்கிறது, அழைப்பு பணி இருக்கிறது, அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்கடா எப்படா செய்யலாம், எப்ப வாய்ப்பு இருக்கிறது, எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கிறது, எங்கே நமக்கு வழி இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருத்தருமே கண்டுபிடிக்க முடியல. பல நேரங்களில் உட்கார்ந்து ஆதங்கப்பட்டு பேசிக்கொண்டே இருக்கிறேன். தோடு கொடுத்து 2 பேர்கள் 3 பேர்கள் வந்தால் இப்படியே கம்பெனில போய் 2 பேரை சந்திக்கலாமே, ஒரு டீ கடையில போய் 2 பேரை சந்திக்கலாமே, தன்னந்தனியாக இதே கோலத்தில் போகும்போது பயப்படுவார்களே என்று ஏங்கி இன்று வரை பேசிக் கொண்டிருக்கிறேன். யாருமே அடையாளம் காணப்படவில்லையே. அப்ப என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை வந்து நாமளே வச்சுக்கிட்டு, நாமளே இஸ்லாத்துல வாழ்ந்து, நாமளே இஸ்லாத்துல பூட்டி அப்படியே கொண்டே கவர்ல கொண்டு வச்சோட சொந்தத்துல நேரம் அல்ல கொண்டே விட்டுருவானா? அப்படியா சொன்னா வல்ல அசல் அல்ல வந்து இறக்க வேண்டிய அவசியம் இல்லையே. வல்ல சில எதுக்கு அல்ல இறக்குனா, இறக்கி நஷ்டத்துல இருக்கிறான் அப்படிங்கிறான். நஷ்டத்துல இருக்கிற சத்தியத்தை எடுத்து சொல்லு. சத்தியத்தை எடுத்து சொல்றதுனால விளைவுகள் என்ன? இந்த உலகத்துல நஷ்டம் தான், இந்த உலகத்துல கஷ்டம் தான், இந்த உலகத்துல உனக்கு இழப்பு தான், உனக்கு மரியாதை கிடைக்காது, எல்லாமே ஏற்படும். அது ஏற்பட்டா தான் இந்த உலகத்துல முஸ்லிமா வாழ்றன்னு அர்த்தம். இல்லட்டா அப்படி சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னா சொகுசு முஸ்லிமா வாழ்றன்னு வெளியே அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழிக்காக எத்தனையோ வழிகளில் வந்து அவர்கள் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு முயற்சியாக வந்து பாருங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை இஸ்லாத்துக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்ற அந்த சம்பவம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகிழ்வித்த சம்பவமாக புகாரி முஸ்லிமில் வந்து பார்க்கிறோம். யார் அந்த பெண்மணி? உம்மு ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி. வரலாற்றுல உம்மு ஹக்கீம் என்றுதான் அறியப்படுறாங்க, இயற்பெயர் அறியப்படாது. பல சஹாபாக்களுக்கு புனைப்பெயர் இருக்கும், ஆனால் இயற்பெயர் ஒன்று இருக்கும்.
ஆனால் இயற்பெயர் அறியப்படாத ஒன்றாகத்தான் நம்ம பார்க்கிறோம். நாம தேடிய வகையில் இயற்பெயர் கிடைக்கல. இவங்க யாருன்னு சொன்னா இக்ரிமா இப்னு அபூஜஹல், அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க பாருங்க. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அவர்களுக்கு மனைவியாக இருந்த ஒரு பெண். மக்கா விட்டுக் கொள்ளப்படுது. பயங்கரமா ஆட்டம் கண்டான், எதிரிகள் எல்லாம் ஆட்டம் கண்டான். தெரியும், வரலாறு தெரியும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிவாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க. இவர் தன்னுடைய தந்தை உஹது போர்ல இறந்ததற்கு பிறகு, பத்ர் போர்ல இறந்ததற்கு பிறகு அதனுடைய பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டார். தந்தை என்ன வேலை செய்வாரோ அதை இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு மாறுறதுக்கு முன்னாடி அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு ஃபத்ஹ் மக்கா வரைக்கும். அவருக்கு இன்னும் கூடுதல் பயம், நம் மீது இறை தூதருடைய சட்டங்கள் பாய்ந்து விடும் என்று சொல்லி பயந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க பாருங்க, அவங்க போய் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. கணவர் பார்க்கிறாரு, இங்க இருந்தோம்னு சொன்னா முகமது அவர்கள் நம்மளை விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிடலாம்னு சொல்லி தப்பிச்சு போறாரு. போய் கப்பல்ல ஏறாரு, ஏறி கப்பல்ல போறாரு. போயிட்டு போய் கப்பல் பயங்கரமா ஆடும் பொழுது லாத்தூசாவை கொண்டு உதவி தேடுறாரு. அதாவது சிலைகள் எல்லாம் முன்னாடி வாழ்ந்த அந்த மனிதர்களால் சிலைகளாக வடிக்கப்பட்டவங்க. உடனே மாலுமி சொல்றாரு, இது மாதிரி நேரத்துல நீ லாத்தூசாவை அழைக்காத, நீ அல்லாஹ் அழைச்சு கேளு, அவன் தான் நம்மளை கரை சேர்ப்பான்னு சொன்னோன்னு அவருக்கு மண்டல் லேசம் உரைக்குது. உடனே அல்லாஹ் அங்க அழைச்சு உதவி தேடுறாரு. அதே மாதிரி அல்லாஹ் பாதுகாப்பா கொண்டு கரை சேர்க்கிறான். இந்த அம்மா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய கணவர் உங்களுக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடிட்டார். அவர் மேல நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். ஆனா அவரை கூட்டிட்டு நான் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தேன். ஆனால் அப்படி வந்தால் நீங்கள் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருப்பீர்களா? கருணை நபி அல்லவா, ரஹ்மத்துல் ஆலமீன் இல்ல, என்ன சொன்னாங்க? அழகா கூட்டிட்டு வா, அவர் மேல எதுவுமே பாயாது, எந்த சட்டம் பாயாது, அவரை நீ அழகான முறையில கொண்டு வா. எப்படி கேட்கிறாங்க பாருங்க. கொண்டு வா என்று சொன்ன உடனேயே அவங்க பணியாள கூட்டிட்டு போறாங்க. இவரு கரெக்டா என்ன செஞ்சாரு, போனவரு திரும்பி அந்த கப்பல் திரும்பி அந்த கப்பல் திரும்பி வருது, தரையில இறங்குறாங்க, சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு உடனே சொல்றாங்க, இந்த மாதிரி வாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாங்க. வந்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, ஏதாவது தப்பா பேசுறாங்க. நம்மகிட்ட என்ன பிரச்சனைனா, சுத்தி உள்ளவங்களோட உட்கார்ந்துட்டு அப்படியே கமான் அடிப்பார். வர்றா பத்தியா யார் தெரியுமா, சைத்தான், அப்படி இப்படி எதுவுமே பேசுகிறாருங்கன்னு சொல்லிட்டு வந்தவன அழகான முறையில வரவேற்றாங்க. அவர் இஸ்லாத்துல ஏற்றாரு. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் மறுமலர்ச்சியை பார்த்தோம். அவ்வளவு பிரைட்டா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பிரபலியமான ஒருவர், ரொம்ப எதிரியா இருந்தவருடைய மகன், அவர் ஒரு இஸ்லாத்துக்கு வர்றது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் அவர் நரகத்திலிருந்து பாதுகாத்துட்டானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்த தருணமாக புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கலாம். அதே மாதிரி இமாம் மாலிக் அவர்களும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே போல அடுத்த செய்தி, இஸ்லாத்துக்கு வந்த செய்தி, தமீமுத்தாரி என்ற சஹாபி. இவங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் தஜ்ஜாலை பார்த்துட்டு அறிவித்தாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாம். புகாரில் நீங்க பார்க்கலாம். ஒரு நிறைய செய்தி. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செய்யறாங்க, தொழுகை முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே மெம்பர்ல உட்கார்றாங்க. வஹுவ யல்ஹக் ஜலஸ அலல் மெம்பர் வஹுவ யல்ஹக், மெம்பர்ல உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. ஃபகால லியல்ஸம் குல்லு இன்சானின் முஸல்லாஹு, எல்லாரும் அப்படியே அவங்களுடைய இருக்கையில் இருங்கங்கறாங்க, உட்கார்ந்து எழுந்து போகாதே சொல்லிட்டு, சும்ம காலா ததுவுன லிம ஜமாஅத்துக்கும், உங்களை எல்லாம் எப்ப ஒண்ணு கூட்டி எதுக்கு தெரியுமா சொல்லிவிட்டு கேட்கிறாங்க. கால அல்லாஹ் ரசூலு காலம், அல்லாஹ்வுடைய தூதரே அறிவார்கள் சொன்னோம். உடனே சொல்றாங்க, இன்னி வல்லாஹி மா ஜமாஅத்துக்கும் லி ரஹபத்தின் வலா லி ரஹபத்தின், உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை ஊட்டுவதற்கோ அல்லது ஆசை வார்த்தைகளை காட்டுவதற்கோ கூட்டவில்லை. ஏன்னா நிறைய அப்படிதான் செய்வாங்க. இதுக்கு நான் உங்களை கூட்டல, வலாக்கின் ஜமாஅத்துக்கும், உங்களை நான் கூட்டி இருக்கிறேன். அன்ன தமீமத்தாரி, தமீமத்தாரி ரலியல்லாஹு இருக்கிறார்களே, கான ரஜுலன் நஸ்ரானியன், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவராக இருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முகம் பெரிய மறுமலர்ச்சி வளர்ச்சி அடைந்தது. சந்தோஷப்பட்டாங்க. சொல்லிட்டு
அவர் இஸ்லாத்தை ஏற்றதோடு மட்டுமல்ல தஜ்ஜாலுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி தஜ்ஜாலுடைய செய்தியை சொன்னார்கள் என்ற செய்தி திருமதி என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தடவை பள்ளியில் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அலங்கோலமான நிலைமையில ஒரு கூட்டம் வரும். அரை நிர்வாணமாக ஆடைகள்லாம் இல்லாம ஒரு மாதிரியான கம்பளி ஆடைகள் அணிந்து பார்ப்பதற்கே பரிதாபமாக வர்றாங்க. அவங்க யார் அப்படி சொன்னா எல்லாமே முதல் என்ற குலத்தை சார்ந்தவர்கள் வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்களுடைய தோற்றத்தை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சிவந்து போச்சு. ஏன்னா பார்க்கிறதுக்கு ரொம்ப பாவப்பட்டவர்களாக தேவை உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் மாறிச்சு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லி உடனே அழைப்பு கொடுக்க சொன்னாங்க. எல்லாரும் வந்தாங்க. வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து நிசாவுடைய முதல் வசனத்தை ஓதுறாங்க. அதே போல சூரத்து ஹஷ்ர்ல உள்ள யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத் இதெல்லாம் ஓதுறாங்க. ஓதி இதெல்லாம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்க ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களால் எது இருக்கிறது, திருகம் இருக்கிறதா, தீனா இருக்கிறதா, ஆடை இருக்கிறதா, உணவுப் பொருள் இருக்கிறதா, எது இருக்கிறதோ அதுல நீங்க தர்மம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் அவர்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி தர்ம பொருளை கொண்டு வராங்க. ஒரு நபித்துவ இழுத்துக்கள் கொண்டு வராங்க. அவரால அதை தூக்கிட்டு வர முடியல, அந்த அளவு கொண்டு வராரு. கொண்டு வந்து எல்லாரும் போடுறாங்க. ஒரு பக்கம் துணி ஒரு குவியலாக இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து தானிய வகைகள் ஒரு குவியலாக இருக்கு. இதை பார்த்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அப்படியே செவந்த முகம் அப்படியே மலர்ந்தது என்ற செய்தியை வந்து முஸ்லிம் என்ற ஹதீஸ்காரர்ல பார்க்கலாம். அப்ப அந்த சஹாபாக்கிட்ட எவ்வளவு பெரிய ஒரு தலைமைக்கு எவ்வளவு பெரிய ஒரு கட்டுப்பாடு பாருங்க. சொல்லிவிட்டு உடம்பு சிக்கு தவறானாங்க. ஒரு பேரிச்ச மரத்துல கீற்று இருந்தா கூட கொண்டு வாங்கினாங்க. எதையுமே விட்டுறாத, ஒன்னால என்ன முடியுதோ அதை கொடு, அப்படி பழகணுங்க. இங்கே நாம தர்மம் நிறைய கேட்கிறோம்ல, கொடுங்க. உங்கள்கிட்ட வந்து 50 ஃபில்ஸ் தான் போட முடியும், பிஸ்மில்லான்னு போடுங்க. அதற்கான கூலி உங்களுக்கு இருக்காது. ஏன் அந்த பக்குவம் வர மாட்டேங்குது? 50 ஃபில்ஸ் போடுவதற்கு கூட நான் தகுதி இல்லாதவனா? சரி 10 ஃபில்ஸ் போடுங்க. அது 10 100 ஆகும். 10 பேர் 10 போட்டீங்கன்னா 100 ஃபில்ஸ் ஆகும். அது ஒரு பக்கத்து செலவுக்கு ஆகும். அது கொச்சைப்படுத்தக்கூடியதல்ல. கொச்சைப்படுத்தினா படுத்திட்டு போறாங்க. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னா நான் என்னுடைய தர்மத்தை எப்படி வெளிப்படுத்துவது? தர்மம் என்று கேட்கப்பட்டுச்சு, தர்மம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹ்வுக்காக செலவழிகள் கேட்டுப்படைய என்னிடத்தில் 50 ஃபில்ஸ் தான் இருக்கிறது. 50 தினார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. 50 ஃபில்ஸ் தான் என்று இருக்கு அப்படின்னு சொன்னா அதை கொடுத்தால் குறைஞ்சு போற மாட்டோமே. அதை கொடுத்தாலும் இஸ்லாம் வந்து வரவேற்கத்தானே செய்யுது. அப்ப சஹாபாக்கள் அந்த பண்பு இருந்துச்சு. அது சொல்ல வரேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது ஒரு பேரித்த பழத்துல கீற்று இருந்தா கூட கொண்டு வந்தாங்க. எல்லாரும் கொண்டு வந்தாங்க. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் மலர்ந்தது அப்படிங்கிற செய்தியை வந்து நாம் பார்க்கிறோம். அதே போல அடுத்து ஒரு செய்தி, இறுதி செய்தியாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தண்டிக்கப்பட்ட 3 நபி தோழர்கள். அதுல மிக பிரபலியமானவர் தான் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க பற்றி வரலாறு. எல்லா வரலாறுமே நீண்ட நெடிய வரலாறு. ஒவ்வொருத்தரை பற்றியுமே சில மணி நேரங்கள் பேசக்கூடிய செய்திகள் வந்து ஹதீஸ் கிதாப்ல இருக்கு. பார்த்துக்கிடுங்க. அதை இப்ப அவங்க வந்து தபூக் போருக்கு போகாம பின்தங்கி இருந்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விலக்கி வைக்கப்படுறாங்க. அவர்களும் பேசல, அவர்களுடைய தோழர்களும் பேசல, மனைவி உட்பட பேச வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. கடைசியில் அல்லாஹ் அவர்களை சுத்தப்படுத்தி அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற செய்தியை அல்லாஹ் இறக்குறான். இறக்கின உடனே அந்த செய்தியை கேட்ட உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் இருக்கிறதே மலர்ச்சியின் காரணமாக அப்படியே மின்னலை போன்று அவர்களுடைய முகம் மலர்ந்தது அப்படிங்கிற செய்தியை வந்து பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வந்து அந்த கிடைத்த அந்த மகிழ்ச்சியான தருணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை வந்து பார்க்கிறோம். எனவே நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சந்தோஷம் வருகிறது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் இன்முகத்தோடு வரவேற்பது மட்டுமல்ல, அந்த சந்தோஷத்தை வெளியில் காட்ட வேண்டும்.
மற்றவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை பகிர வேண்டும். அப்படித்தான் நம்முடைய தலைவர் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய உத்தமர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பாடமாக இன்றைக்கு படித்திருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் படித்ததை படித்ததோடு கேட்டதை கேட்டதோடு நிறுத்தி விடாமல் பண்பட்டவர்களாக செயல்படுத்தக்கூடியவர்களாக உங்களை என்னை ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, முதல் முறையில சொன்னது போல இப்படி சந்தோஷம் வந்துருச்சு. அவ முகத்தில் காட்டுவதுங்கிறது ஒண்ணு. இது போக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க அப்படிங்கறது இப்னு மாஜாஹ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா ஜாஅஹு மா யுஃப்ரிஹு வ யஸ்ருஹு சஜத லில்லாஹி ஷுக்ரன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்ற சந்தோஷங்கள் ஏற்பட்டுச்சு, சந்தோஷங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வதற்காக என்ன செய்வாங்க? சஜதாச்சி விடுவார்கள். இதுதாங்க பிளஸ். அந்த சந்தோஷத்தை பாட்டி வச்சு வெளிப்படுத்துறதுங்கிறது வேறு. அது கூடுமா கூடாது, அது உள்ள போல. ஆனால் முதலில் யாருக்கு பார்ட்டி வைக்கிற? அல்லாஹ்வுக்கான பார்ட்டி இருக்கவங்க, அல்லாஹ்வுக்கான பங்கு இருக்கு, அல்லாஹ்வுக்கான இபாதத் இருக்கவங்க அதை செய்யணும். கிரிக்கெட் மைதானத்தில் சிலர்களை பார்க்கணும் இல்லையா? எங்க இருந்து வந்த உணர்வு? ஹதீஸ்ல இருந்தான வந்தது உணர்வு. எங்க இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, தூய்மையா இருக்கிறதா முடிஞ்சு போச்சு. இந்த பூமி முழுவதுமே இந்த சமூகத்துக்கு சஜதா செய்வதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட பூமி. அதை மறந்துடாதீங்க. இடத்தை தேடி போய் சஜதா செய்யணுங்கிறது கிடையாது. இடத்தை தேடி போய் தொழுகிறது கிடையாது. அது ஒரு முறை பள்ளி என்பது. நீங்கள் அங்கு இங்கு எங்கு வேண்டாலும் தொழுகலாம். இது ஜமாத் என்ற கூட்டமைப்புக்காக வைக்கப்பட்ட இடம் அது. ஆனால் பூமி என்பது சுத்தமானது, நீங்கள் தொழுகலாம் என்று அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இடம் தூய்மையாக இருக்கணும், அவ்வளவுதான். இதையெல்லாம் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதா செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். சில சஜதாக்கள் கூடாது, அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்சா தொழுகைக்கு பின்னாடி ஒரு 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் அதை பத்தி பேசுறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.